சிங்கப்பூரில் வேலை வாய்ப்பை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் நிறையா கமெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிங்கப்பூருக்கு நீங்கள் வேலைக்கு வரா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 200 கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்கீங்க அந்த கமெண்ட்டில். அதில் குறிப்பாக ஒரு 20-25 கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிடுறேன். மற்ற கேள்விகளும் கிட்டத்தட்ட திரும்ப அதே கேள்வி தான் வருது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு 20-25 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த சந்தேகத்தையும் தீர்க்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் பொதுவாக சிங்கப்பூருக்கு நீங்கள் வேலைக்கு வரணும்னா ஏதாவது ஒரு பெர்மிட் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். நீங்கள் பெர்மிட் அப்படிங்கிறது எஸ் பாஸு, இ பாஸாக இருக்கட்டும், இப்போ டிவி பாஸு, டிபெண்டன்ட் பாஸ் இருக்குது, அப்புறம் என்டிஎஸ், இது மாதிரி பல பெர்மிட் இருக்குது. ஏதாவது ஒன்று மூலியமாக உள்ளே நீங்கள் வருவீங்க. ஓகே, இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து எம்பிஏ படித்து ஃப்ரெஷராக இருக்கார், சிங்கப்பூரில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர் அப்படிங்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய சஜஷன் தான் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ சின்ன கம்பெனியோட வேலை பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் போட முடியும் இல்லையா? ஃப்ரெஷர் போகிறத விட ஒரு சின்ன கம்பெனியில் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ன்றது கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அப்புறம் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, நான் சிங்கப்பூர்லேயே 1 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் வேலை பார்த்தேன், ஆனால் மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன், மறுபடியும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூரில் படிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னொருத்தர் கேட்குறாரு, டெஸ்ட் அடிச்சுட்டு வர்றதுன்னு சொல்கிறாங்கல்ல, டெஸ்ட் அடிச்சு வரதுனா என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ அதாவது நீங்கள் இப்போது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது சம்மந்தப்பட்ட, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா வேலைக்கும் டெஸ்ட் அடிக்க தேவையில்ல. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள் இருக்குது, டெக்னிக்கல் வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் தான் டெஸ்ட் அடிச்சு வர வேண்டியிருக்கும். முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை, மும்பை இது மாதிரி இடங்கள்லாம் டெஸ்ட் அடிக்கிறான அந்த கன்சல்டன்சி ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே பண்ணலாம், அங்கேயே பணத்தை பே பண்ணிவிட்டு அங்கேயே தங்கியிருந்து உங்களுக்கு அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே டெஸ்ட் அடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் சிங்கப்பூரில். முன்னாடி அப்படி இருந்துச்சு. அப்படி பண்ணும்போது ரொம்ப கால விரையே நிறையா வருது. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கூட ஆகுதுன்றாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து டெஸ்ட் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஜென்சி மூலம் வரீங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, சம்பளம் கிடைக்கும். அந்த இடையில டைம் கட்டிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த டெஸ்ட் அடிக்கிறத பற்றி இன்னும் எனக்கு சரியான தெளிவான விளக்கம் தெரியல. பட் இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு நர்ஸ் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு நர்ஸ்னால் இங்கே ஒரு எக்ஸாம் தனியாக இருக்குது, SNPன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது சில குறிப்பிட்ட டைமில் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த இதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஸ்கோர் பண்ணி தான் நீங்கள் வர முடியும், அது தெரிஞ்சுக்கங்க. அதே போல் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, SNP எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நடக்கும்போது நான் உங்களுக்கு டேட் நானே சொல்கிறேன். இப்போ எதுவும் இல்லை, அது மாதிரி எக்ஸாம் நடக்கும்போது நானே உங்களுக்கு டேட் சொல்கிறேன். இன்னொருத்தர் வயசு 52 ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 52ன்றது பொதுவாக இந்த 45 அதுக்கு மேலேன்ற போது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இப்போது லோக்கல் சிட்டிசன்ஸ் இங்கே இருப்பாங்க இல்லையா, சிங்கப்பூரினா இருந்தாலும் சரி, மலேசியனாக இருப்பாங்க, பிஆராக இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிடும் சீக்கிரமாக. பட் நம்மளை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வேலை. இன்னொருத்தருக்கு இருந்தார், சீனியர் சிட்டிசனாக இருக்கேன் நான், ஸோ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் கேட்டாங்களா, ஒரு பையன் யாரோ கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பட்டு சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுலாம் 50க்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது கஷ்டம்தான். இன்னொரு நண்பர் கும்பகோணத்துலேருந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, பூ கட்டுறதுக்கு வேலைக்கு எனக்கு பூ கட்டுறது வேலை எனக்கு தெரியும், ஸோ எனக்கு அங்கே வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் அப்படின்னா சின்ன கடைகள், அதாவது இப்போ மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் போடுவாங்க, ஏஜென்ட் மூலமாக போவாங்க. இந்த பூ கட்டுற வேலையை பொறுத்தளவுக்கு அந்த ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பெருசாக பேப்பர்லையோ இது மாதிரி நியூஸில் வர்ற மாதிரி நான் பார்க்கல. ஸோ அது வந்து நீங்கள் ஏஜென்ட்டை பார்த்து தான் வரணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் மதுரையிலேருந்து கேட்குறாரு, மதுரையில் வந்துட்டு ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர் வேலை பார்க்குறாரு, சிங்கப்பூரில் அது மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சிங்கப்பூரில் நிறையா தமிழ் ஸ்கூலில் இருக்குது. நான் வேணால் அந்த லிங்க் வேணால் தர்றேன். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வெப்சைட் மூலியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த லிங்கை பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு நண்பர் மஸ்கட்லேருந்து கேட்டிருக்காரு, நான் வந்துட்டு டூரிஸ்டால் வந்துட்டு 1 மாதம் டூரிஸ்டால் சிங்கப்பூர் வந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாதுங்க. சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு நீங்கள் டூரிஸ்ட் வந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணவே கூடாது, அது வந்து இல்லீகல். ஸோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதை. இன்னொருத்தர் தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பேராமவுண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லியில் ஒரு ஏஜென்சி இருக்குது. ஸோ அது நல்ல ஏஜென்சியா இல்லை அது ஃப்ராடா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏஜென்சியை பொறுத்தளவுக்கு எது கரெக்டு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை ஸ்பாட்டில் அங்கே தான் பார்த்துக்கணும். அதையும் தாண்டி டெல்லியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அது என்னால் எனக்கு பதில் தெரியல. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நம்பர் கேட்டிருக்காப்புல,
அவர் வந்து ஒரு ஏஜென்சிட்ட பணம் கொடுத்துருக்காரு, வேலைக்கான அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை அந்த ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக முடியும், ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது. நான் இப்போ ஒரு வீடியோ கீழே ஒரு சின்ன வீடியோ போடுறேன், அதை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு சிங்கப்பூர் பாஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்னு ஒரு வெப்சைட் வந்துடும். அது சிங்கப்பூரோட கவர்மெண்ட் வெப்சைட் தான். அதுக்குள்ளே போங்க. செக் ஒர்க் பாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வருதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது 24 hours அவைலபிள் தான். அது உள்ள லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், மலாயெல்லாம் கேட்குது. நம்ம இங்கிலீஷில் போகிறோம். உள்ள பாஸ் ஸ்டேட்டஸ், சேலரி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்டார்ட் கொடுங்க. உள்ள டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது. ரெண்டையும் அப்படியே டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் நம்பரு, இல்லைனா பின் நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணாலும் உங்கள்கிட்ட பின் நம்பர் இருக்காது. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் நம்பரே கொடுங்க. நான் என்னோடதே கொடுக்குறேன் பாருங்களேன். என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, என்னோடய பாஸ்போர்ட் நம்பரே கொடுக்குறேன். என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னு பாருங்கள். சப்மிட் கொடுத்தாச்சு. பாஸ்போர்ட் நம்பர் தப்பாக போட்டேன். ஸோ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இந்த உள்ளே போயிடுச்சு. இந்த வேலின்னு வருதா? ஸோ நான் எஸ்பாஸில் இருக்கேன். செப்டம்பர் 2027 என்னோடய வேலிடிட்டி இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ப்ராசஸிங் நடந்துக்கிருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸிங் வரும். இல்லை ஒரு சில ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படி சொல்லுவாங்களே, அவங்க வந்து இன்வேலிட் நோ ரெக்கார்ட்ஸ்னு வரும். நோ ரெக்கார்ட்னு வந்துடும். ஸோ இவ்வளோதாங்க, ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நிமிஷம் தான் ஆகுது, நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஏஜென்ட்டை ஏமாறாமல் பார்த்துக்குங்க. இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கவும் முடியும். இன்னொரு நம்பர் கேட்குறாப்புல, ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது மாடல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மாடல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது ரெஸ்யூம் என்ன, அதாவது உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் பேரை போடுங்க, அந்த அட்ரஸை கொடுங்க, அப்போ என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஒரே பேஜ், சிம்பிள், முடிஞ்சு. தேவைப்பட்டால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு பேஜ் 2வது பக்கத்துக்கு வேணால் போங்க, அவ்வளோதான். இது பெரிய விஷயமே கிடையாது. இதை போட்டு கண்டது ரொம்பலாம் குழப்பிக்கவே தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் கூகுளே போய்ட்டு ரெஸ்யூம்னே ஹவு டு ப்ரிப்பேர் ரெஸ்யூம்னே போடுங்க. பல மாடல் வரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் ஒரு பாயிண்ட் வச்சு எல்லாம் எடுத்து கலந்து அடித்து ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் போடுங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்ன, ஒரு 2-3 பேஜ் வளவலன்னு போயிடாமல் சிம்பிளாக ஒரே பேஜில் முடியுங்க. இல்லைனா அதிகபட்சமாக 2 பேஜ் கொண்டு போங்க, அவ்வளோதான். இலங்கையிலேருந்து நண்பர் கேட்டிருக்காப்புல, அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு எஸ்பாஸில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்றாரு. ஓகே, நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு வாய்ப்பு இருந்தால் வேறு பாஸோ ஏதாவது மாற்றி கொடுத்துறேன்னு ஏஜென்ட் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி மாற்ற முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்குறாப்புல. நிச்சயமாக மாற்றலாம். நீங்கள் எந்த பெர்மிட்டாக இருந்தாலும் இன்னொரு பெர்மிட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஈவன் ஒர்க் பெர்மிட்டில் கூட எஸ்பாஸாக மாற்றிக்கலாம், எஸ்பாஸ்லேருந்து பாஸாக மாற்றிக்கலாம். அது கம்பெனி மாற்றி கொடுக்குறத பொறுத்தாக இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் நம்ம இப்போ பெர்மிட் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படின்றது சில இடங்களில் தேவைப்படும். இன்னும் சில நேரங்களில் அது மாதிரி தேவைப்படாது. நீங்கள் உடனே மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, மாற்றிக்கலாம். இன்னொரு நண்பர் கேட்குறாரு, நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், சிங்கப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஈவினிங் டைமில் 2 மணி நேரம் டைம் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ நான் போய் இன்னொரு இடத்துல வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. இங்கே ரூல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல வேலை செய்யணும். ஸோ வேறு இடத்துல வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸ். ஸோ இங்கே ஒரு சிலர் அப்படி சின்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க, பட் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். மலேசியாவில் ஒரு நண்பர் கேட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக அவர் மலேசியன் சிட்டிசனு, தமிழ்காரர், பட் மலேசியன் சிட்டிசன் அவர். ஆனால் எனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. எனக்கு இந்த கேள்வி ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு மலேசியாவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சிங்கப்பூர் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கேட்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், இப்போ நாங்கள் நம்மளாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லையா. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கிடைக்குது, பட் ரொம்ப கஷ்டம். வேலை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் நீங்கள் மலேசியனாக இருக்க போது கொஞ்சம் ஈஸியாக மாற முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஏஜென்ட்டை பணம் கொடுத்துருக்கேன், வாங்க முடியலை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஏஜென்ட்டை பொறுத்தளவுக்கு அது ஒன்று, நம்ம நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கித்தாகணும். ஒன்று வேலை வாங்கி கொடுங்க, இல்லைனா பணத்தை கொடுங்கன்னு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் கேட்டு வாங்கணும். வேறு என்ன செய்ய முடியும்? அங்கே போய் ஆய்வுன்னு கத்த முடியாதுல்ல. ஸோ இப்போ பெரிய கன்சல்டன்சி அது மூலிமா ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னா நீ ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த யாராவது ஒருத்தர் வீட்டில் தனித்தனியாக ஒருத்தர் பண்ணி வீட்டில் உட்காந்து பண்ணுவாங்களே ஏஜென்ட்டுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்கல்ல, நீ அவங்ககிட்டலாம் பணம் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ண கூட பண்ண முடியாது. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ப்ரூஃப் என்ன இருக்க போகுது? ஸோ அதெல்லாம் கஷ்டம் தான் வாங்குறது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பணமாச்சே, ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். இன்னொரு நண்பர் கேட்குறாரு, ஏஜென்ட் ஃபீஸ் அதிகமாக இருக்குது வேலைக்கு வர்றதுக்கு, என்னால் காட்ட முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நான் என்னங்க பதில் சொல்கிறது? நம்ம வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோக்கு மேலே திரும்ப அதே தான் சொல்லுவேன். ஏஜென்ட் ஃபீஸ் நம்ம ஊரில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன்.
பட் வேறு என்ன செய்யுது, நம்ம இது மாதிரி தான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இந்த நீ வெப்சைட் மூலமாக ட்ரை பண்ணுங்கள், ரெஃபரல் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். பட் அதையும் தாண்டி கிடைக்காத பட்சத்தில் நீ ஏஜென்ட் மூலிமா போய் ஆகணும். ஸோ நம்மளோட சேனல் வைஏ டாக்கு நம்ம யூடியூப்பு, ஷேர்சாட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கோம். ஸோ பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதை ஷேர் பண்ணுவோம்.